இந்த 3 நம்பிக்கை இருக்க. ஒன்று கடவுள் நம்பிக்கை, இன்னொன்று தன்னம்பிக்கை, இன்னொன்று 3 ஜோதிட நம்பிக்கை. இந்த முக்கை இதை நம்பிய காரணத்தால் தான் நான் வாழ்க்கையில் ஆகவில்லை மொக்கை. இதை வைத்துத்தான் என்னுடைய வாழ்க்கை. இப்படிலாம் பேசுறதுனால என் கையில கொடுத்திருக்காங்க இந்த மைக்கை. இந்த பேச்சுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை அவங்க லைக்கைன்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் அந்த ராஜா இந்த ராஜாலாம் அடுக்கிறதுக்கெல்லாம் இங்க வரலங்க. நான் எதுக்கு அதை வச்சோன்னு அதுக்கு உடனே அந்த பெருங்காயம் இந்த பெருங்காயம் முன்னாடி எழுத விளக்கண்ண ராஜேந்தர் இந்த புலி அடுக்கணும் உனக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தெரியாதா? நீ நக்கல் பண்ணா நானும் நக்கல் பண்ணுவேன். வாழ்க்கையில நக்கல் யாரதான் பண்ணல? உலகத்துல கிண்டலும் கேலியும் இருக்கும். கிண்டலையும் கேலியும் மீறி இல்லஸ்ட்ரேட் வீக்கில் கார்ட்டூன் வரும்னா கார்ட்டூன் வரக்கூடிய அளவுக்கு நீ இருக்கணும். உனக்கு பேரும் புகழ் இருந்தா தான் கார்ட்டூனே போடுவான். இல்லாதவன் பேரை போடுவானா? இருக்கணும். வாழ்க்கையில ஃப்ரேம்ல இருந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என் கையில ஹிண்ட்ஸே இல்லை. இந்த படத்தில் நான் எல்லாருமே பேசிட்டாங்க. படத்தின் இயக்குனர் ராம் பிரகாஷ் ராயப்பன் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். என்ன காரணம் தெரியுமா? நம்பர் 1, முதல் படத்திலே தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தோன்னு தமிழை நினைச்சு பார்த்த நண்பனே, தமிழ் இலக்கணமே வாழ்க. புலின்னு டைட்டில் வச்சது மட்டும் இல்ல, தமிழ் எனக்கு ஏன் செல்லகுமார் பிடிச்சதுன்னா புலின்னு டைட்டில் தமிழ், அந்த தமிழ் உணர்வு. நான் அத்தனை புலி அடுக்கணும்னு இங்க வந்தது வேற விஷயம் கிடையாது. ஒரு நெல்லை சீமையிலேருந்து ஒரு தமிழ் உணர்வோட அந்த டைட்டில் வைக்கிறது ஒரு தில்லு வேணும்ல. அங்க அந்த தில்ல பார்த்து தான் என்கிட்ட சொல்லு வந்தது, வேற எங்கன்னு வரல. ஓகே, அது அடுத்த படத்துக்கு பாருங்க. தமிழ் இன்னொன்று ஒரு டைரக்டர் முதல்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன் கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு கேட்ட டைரக்டர் அவர் செலக்ட் பண்ணாரு. சூப்பர். அடுத்தது எல்லாத்துக்குமே 2 அவர் சொன்னாரு. ஒரே தெருல இருக்க என்ன சந்திக்க முடியல, பேச முடியலன்னு. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன். நண்பா ஜீவா, நீ என் பக்கம் நீ திரும்பல, நீ என்ன விரும்பல, நான் வார்த்தை இன்னும் வந்துட்டு அரும்பல, அவ்வளவுதான். தட்சால் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு 2 இந்த படத்தோட ஹீரோவா அந்த ஜீவா செலக்ட் பண்ணது. உடனே ஜீவா சிரிச்சோன்னு எனக்கு ஜீவா ஏன் பிடிக்கும்னு கேட்டா அவங்க அப்பாவை எனக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டா என் இனிய நண்பர் புது வசந்தத்தை கொடுத்த அந்த விக்ரமன், அந்த ஒரு தன்னை உருவாக்கின தயாரிப்பாளர் மேல அந்த விக்ரமன் என்ற இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அந்த அவருக்கு இருக்க அந்த ஆர்பி சௌத்ரி மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்கு பாருங்க. விக்ரமனை பார்த்திருக்கிறேன், இசையமைப்பாளர் சிப்பியை பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஆர்பி சௌத்ரி அவர்களை பத்தி சொல்லும் போது தமிழ்நாட்டில் அத்தனை புது இயக்குநர்களை அறிமுகம் செய்து அந்த ஆர்பி சௌத்ரி என்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவருக்கெல்லாம் ஒரு மகனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஹீரோ. அதனாலதான் எனக்கு உடனே ஜீவா அவருக்கு ஒரு அல்வா கொடுத்து அடுத்த பட காட்சி டவுட்டை கேட்கக்கூடிய ரகமே நான் கிடையாது. ஏன்னா ஜீவா அடுத்த பையன் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ இந்த சிபிராஜ், ரொம்ப மரியாதை குறித்த நல்ல பையன். ஏன்னு கேட்டால் அவங்க அப்பா என் படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பர் சத்யராஜ். எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மேலே போவான் கீழே வருமா, அதெல்லாம் வெற்றிலாம் சக்கரம் மாதிரி. அந்த சிபிராஜ் நல்ல ஒரு பண்பான பையன். எங்கே போனாலும் என்கிட்ட மரியாதையாக என்கிட்ட பேசுவார். இப்போ இந்த படத்துக்கு ஒரு கெட்டப்புக்கு வச்சிருக்காரு பொழுது தாடி. நானும் தாடி தான், பரவாயில்ல. என்னோட தாடி நிரந்தர தாடி. இப்போ நீ இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தாடி வச்சிருக்க. படத்துக்கா இல்லை, படத்துக்காக வைக்கலாம். ஓகே. ஆனா நான் படத்துக்காலம் தாடி வைக்கிறதே இல்லை. என்னோட பரம்பரை தாடி இது. என்ன பார்த்தா பல பேர் தாடி அது வச்சுங்க. அதனால எனக்கு சிபிராஜ் ரொம்ப பிடிக்கும். அவர் 2வது ஹீரோ. அடுத்தது அந்த படத்தின் கதாநாயகி ஹன்சிகா. அந்த நல்ல நடிகைன்னு மட்டும்தான் எல்லாரும் சொன்னாங்க. நான் நடிகைகளை பத்தி அதிகமா பேசுறது கிடையாது. நடிகைகளை பத்தி பேசுற நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, நல்ல ஒரு அந்த பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஷீஸ் லைக் ரொம்ப ஒரு சின்ன பேபி மாதிரி அந்த பொண்ணு. அவ்வளவுதான். அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். எதுக்காக சொல்லணும், அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்றதுக்கு வேற மேடை கிடைக்காது அப்படின்னு. வாழு திரைப்படம் யாரோ எடுத்த படம். நான் அதோடைய பிரச்சனைகள்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அத்தனை கோடி கடன்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நான் ஒரு தெரியாத அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், தாறுமாறுன்னு. அந்த பாட்டு அந்த படத்தை அந்த ப்ரொடியூசர் ஷூட் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த பாட்டை நான் ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னே கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பாட்டு எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு திரும்ப ஒரு கதாநாயகி திரும்ப கூப்பிட்டா நடிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஆர் சார் கூப்பிட்டாரா? அது டிஆர் சார் கூட இல்லை, டிஆர் அங்கிள் சொன்னாரா நான் வரேன் இன்னும் எதுவுமே எதிர்பார்க்காம எந்த வார்த்தையுமே சொல்லாம
அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இரவெல்லாம் அந்த ஷூட்டிங் நடந்தப்ப ஒரு ஷாட் கூட டிலே பண்ணாம நடிச்சு கொடுத்த இப்படிப்பட்ட நடிகைகளும் தமிழ் திரை உலகத்துக்கு வட இந்தியால இருந்து வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு நன்றி. ஏன்னு கேட்டா அவ்வளவுதான், அந்த பொண்ணை பத்தி தான் சொன்னேன். உடனே இதுக்கு வேற எல்லாம் யாரோ வேற திங்கிங்லாம் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பே கிடையாது. நானும் ஜேர்னலிஸ்ட் தானே, நானும் டி ராஜ உஷா பத்திரிகை நடத்தினேன். இப்ப குரல் டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், குரல் டிவி.com. அவ்வளவு அந்த பொண்ணு. அது அடுத்தது வந்து படத்தின் இசையமைப்பாளர் இமான் அவர்கள். அவர் சிங்கிள் ட்ராக்ல பாட்டு போட்டு விட்டு அது நம்ம அவரு வேற வந்து அந்த பாட்டு எப்படிங்க இது இந்த சூழ்நிலையில அதான் வேணாம் நண்பா, நீ என்னோட ரசிகன்னு சொன்னாங்க. இல்ல நீ கூப்பிட்ட வந்த பேசின இயக்குனர். அதே மாதிரி இந்த பாட்டு விவேக், அந்த விவேக் வந்து உண்மையிலே பாடலாசிரியர். அவர் வந்து நல்ல ஓப்பனிங் இந்த பாட்டை இது பண்ணாரு, நல்ல வரிகள் சொன்னாரு. என்னோட ரயில் பயணங்கள் படத்தோட பாடல்களோட வரிகளை கூட நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இளைஞன், ஒரு இளைஞனை, ஒரு கலைஞனை, ஒரு கவிஞனை பார்க்கிறேன். வாழ்க. படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆஞ்சநேயலு. நான் ஒரு ஆஞ்சநேய பக்தன். ஆஞ்சநேயலு சுருக்கி கூப்பிட்டால் ஆஞ்சி. இந்த படத்துக்காக ஓடி ஓடி மாஞ்சி உடைத்த ஆஞ்சி. வாழ்க. அது மட்டுமல்ல, அவர் ஏன் ஸ்டாண்ட் பண்றாருன்னா, ஒரு காட்டுல வேலை செஞ்சா கூட ஸ்டாண்டே போட மாட்டாரு. அப்படி ஸ்டாண்டு போடாம வேலை அந்த செஞ்சனால ஸ்டாண்ட் பண்றாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். எஸ்சி சொன்ன வார்த்தை அதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது வனராஜா. அவர் சொல்றாரு வனத்தில் வன ரோஜாவா இருந்தா நல்லா இருக்குன்னு இந்த வரவேற்று பேசினாரு. ரோஜா வாடி விடிங்க, ராஜா தான் வாட மாட்டான். வனராஜா கலை இயக்குனர். அதே மாதிரி எடிட்டர் சாபு ஜோசப். இப்படி அப்புறமா என்கிட்ட கையில் வேற லிஸ்ட் எதுவும் இல்லை. இவ்வளவு தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தை வெளியிட வந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர் காஸ்மோ சிவகுமார். என்ன நான் பேச வரல, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா பேசணும்னு கடைசியில் இவ்வளவு பில்டப் கொடுத்து இதை வந்து ஒரு மீடியாவில் ஒரு இது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய செல்வகுமார இனிமே வந்து அனாவசியமா இனிமே உங்க வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். செல்வகுமார், என்ன நீங்க வந்து எனக்கு வந்து யாருக்கு வேணா அல்வா கொடுங்க, எனக்கு மட்டும் அல்வா கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா சத்யராஜ் சார் அல்வா கொடுக்கலாம், சிபிராஜ் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சத்யராஜனா எனக்கு மட்டும் அல்வா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்றாரு டிஆர் சாருக்கு என் விஷயம் எல்லாம் தெரியும் சிபி, நான் அவர்கிட்ட மட்டும் அல்வா கொடுக்க முடியாது, எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்த பெரிய ஆள் அவருன்னு ஒரு மேடையிலே பேசுறா சிபிக்கு தெரியும். அதனால வந்து பி.டி. செல்வகுமார் ஒரு யதார்த்தமான மனுஷர். நல்ல வரவேற்று பேசின தம்பி. வாழ்க வளர்க. ஆதவனே, ஆதவன் என்றால் கதிரவன், ஆதவன் என்றால் ஒளியோடு இருப்பான். நீ நல்ல வார்த்தை ஜாலத்தோடு வந்து பேசுனதுக்கு நன்றி. வாழ்க. இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துல படத்துல அது அப்படி எடுத்திருக்காங்க இப்படி எடுத்திருக்காங்க என்ன பண்ணி சொல்றேன்னு வச்சுங்களேன், எதை பத்தியுமே தெரியாம ஒரே ஒரு பாட்டு பிளே பண்ணாங்க. அதை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இந்த படத்தில் அப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப பொய்ங்க. இந்த பாட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு நம்ம பி.டி. செல்வகுமார், இந்த பாட்டை நீங்க பாடணும் படத்துல ஆடணும்னு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரொம்ப ஒரு நானே பாடி நானே ஆடுறதுலாம் என்ன இதுல என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. ஏன்னா அதாவது ஏதாவது வடிவேல் மாதிரி தான் திங்க் பண்ணு, என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படின்னு கேட்காம கேட்கணும் போல இருந்தது. என்ன ரொம்ப இப்ப இன்னொன்னு சார், நான் வந்து என்ன நான் முன்னெல்லாம் வேகமா பேசுவேன் கோபமா, இனிமே அதெல்லாம் பேசுறேன். நான் வந்து என்ன முட்டாள்னு சொல்ற அது இதுல எதுக்கு? நான் அடுத்தவனை மாத்துறதை விட என்ன மாத்திக்கிட்டேன். நீ என்ன இப்படின்றியா போகணும், எனக்கு என்னோட அறிவு இவ்வளவுதான்றியா, பரவாயில்ல, என் ஞானம் இவ்வளவுதான். நான் தெரியாதனமா படிச்ச படிப்பு கொஞ்சம் தான். நான் கொஞ்சோண்டு எம்ஏ படிச்சுட்டேன், எம்ஹெச்டி படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லா படிக்கிறது எல்எல்பி படித்தேன், அது முடிச்சு சட்டம் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி பண்ணேன். இந்த படிப்புல இதெல்லாம் பெற்ற அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் அறிவு தர வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த போக்கி ராஜா ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதான் பெரிய விஷயம். ஆனால் நான் பேசுகிற ஸ்டைலில் பேசாமல் பேசுகிற பாருங்க, அதான் புது விஷயம். டி ராஜேந்திர வெறும் எதுக மோன மட்டும்தான், எதுக மோன இல்ல, எனக்கு அடுக்கு மொழியும் பேச தெரியும், எல்லா மொழியும் பேச தெரியும். தெலுங்கு కావాలంటే తెలుగు కూడా బాగా తెలుసు, ఆంజనేయులకు బాగా తెలుసు. తెలుగు అంటే తెలుగు, హిందీ అంటే హిందీ మాలుమే, కన్నడ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, മലയാളം സിബിത മീൻസ് മലയാളം കുറച്ച് അറിയും. ഞാൻ മലയാളം പറയും. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் என்றால் நான் இங்கிலீஷும் கூட பேசும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நான் இனிமே பேசுவேன்னு சொல்லி நீங்க எனக்கு எந்த பட்டம் கொடுத்து நான் எந்த இடத்துல எனக்கு கூட நான் ஒரு என்னை உட்கார வந்தாங்க, இது ஹன்சிகா உட்காந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த சேர் இருந்தது, நான் போய் உட்காந்தேன்னா நான் இந்த நாற்காலிக்கெல்லாம் ஆசைப்படுறவனே இல்லை.
அதே மாதிரி நாற்காலிலாம் வேணும்னு நாட்டில் அலையறவனுக்கு மத்தியில கதாநாயகிய கை கூட தொட்டு நடிக்காம ஒரு வாழ்க்கை இத்தனை வருஷம் ஒரு சீன் சொல்லி கொடுக்கறது கூட ஒரு பொண்ணை தொடாம 35 வருஷம் ஆட முடியுமா வாழ்ந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் அவார்டே தர மாட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை. ஏன்னு தெரியுமா, இன்ன வரைக்கும் நான் அவார்டுக்கு அலைஞ்சதே கிடையாது. என்னோட முதல் படத்துல கூடையில கருவாடு கூந்தலிலே பூக்காடுன்னு எழுதணும் தெரியுமா. எனக்கு கருவாடு மேல கூட ஒரு பாசம் உண்டு, இந்த அவார்டு மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டா கருவாடும் காசு கொடுத்தா வாங்கணும் காலத்துல அவார்டும் காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அவார்டு எனக்கு மக்கள் கொடுத்த இது அந்த ரிவார்டு அது மட்டுமே எனக்கு போரும், வேற எதுவுமே வேணாம். ஆனா ஒண்ணு மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏதோ சம்பந்தமே இல்லாத இவ்வளவு விஷயங்களை வெளியே பணியாற்றின அத்தனை பேருக்கும் வெளியிடக்கூடியவர்களுக்கும் இன்னொன்னு என்னுடைய நண்பர் பிடி செல்லகுமார் உருவாக்கின எஸ்சிஎஸ்சிக்கும் நான் அவரு சார்பா எல்லாருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் இயக்குனர். ஏன்னு கேட்டா என்னையும் வந்து பாட வைக்கணும் என்னையும் ஆட வைக்கணும்னு நினைச்ச ஒரு ரசிகனா அந்த மனிதன் இருந்ததுக்காக அந்த கலைஞனுக்கு ஒரு நிமிஷம் நான் பாடலாம் இங்க வரல. தேர்தலுக்கு போனா மேடையில பேச சொல்லுவாங்க. மேடையில நான் இப்ப தேர்தல் காலம் வருதுல மேடையில பேசுன தலைவா ஒரு பாட்டு பாடுங்க. நான் கேட்க வந்தது ஓட்டு, நான் எதுக்கு உனக்கு பாடணும் பாட்டுங்குவேன். நீ எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு கேட்க போற நோட்டு, அப்புறமா இப்ப எதுக்கு பாட்டுங்குவேன். நான் கவர் நோ ப்ராப்ளம் பிராங்க். அப்புறமா ஓட்டு இன்னொன்னு போட்டாக்க இந்த தேர்தல் காலம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஓட்டு கேட்டிருப்பாங்க, பயங்கரமா பேசுவான். மக்கள் போக்குல பயங்கரமா இப்படி கையாட்டும், இப்படி சிரிச்சுக்கிட்டே கையாட்டும். என்ன மக்கள் கையாட்டுறாங்கன்னா போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்ல, போயிட்டு வா உனக்கு ஓட்டு இல்ல. நான் ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சவன். இந்த ஃபேஸ் ரீடிங் தெரியாத இத்தனை புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்திக்க முடியுமா? நான் அறிமுகப்படுத்தின புதுமுகங்களை இப்படிதான் கிளிக் ஆக முடியுமா? அதனால கிளைமாசம் ஒன்னே ஒண்ணு அத்து விட்டா அது என்ன அத்து விட்டா அப்படின்னு கேட்டாக்கா அது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அறுத்து விட்டா, அதான் அத்து விட்டா. ஆனா எப்ப ஒரு பொண்ணு அத்து விடுறா, நாங்களும் என்னன்னு கேட்டா கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு எழுதி அந்த காலத்துல வந்த காலத்துல என்ன அத்து விட்டா அப்படின்னு விவேக் சொன்னா நான் சொல்றேன். பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க காதல் ஸ்டார்ட் ஆகுது, மச்சான் லுக்கு விட்டா, ஓகே மச்சான், அடுத்து லுக்க விட்டா அத்தை விட்டா, அப்புறமா என்ன விட்டா மச்சான் அப்படியே முடிய குதிரவர் ஜாட விடுறா, அடுத்து ஜாட விட்டா, ஓகே மச்சான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படி டயலாக் ஒன்று விட்டா, அத்தை விட்டா விடு, அடுத்தது மச்சான் கொஞ்சம் ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொன்னா அடுத்து வார்த்தையை விட்டா, சரி அத்தை விட்டா, அப்புறமா என்ன அடுத்து என்ன விட்டா அப்படின்னு விட்டா, ஒன்னு SMS விட்டா, அப்புறமா வார்த்தையை விட்டா, மனசை விட்டா, எல்லாத்தையும் விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இப்படிதான் எப்படின்னு கேட்டா அப்படியே அப்படி தூண்டி போட்டோம்னா அதுல எற வச்சோம்னா அப்படியே அந்த மீன் சிக்கு சிக்கு சிக்குன்னு அப்படியே இழுக்கும். அப்படி இழுக்கிற மாதிரி அப்படியே இழுப்பா, அத்தை விட்டா இத்த விட்டா அத்தை விட்டா இத்த விட்டான்னு பேசிக்கிட்டே இருப்பான், கடைசியில் அத்து விட்டா. இதுதான் பசங்களோட நிலைமை. அதனால அந்த சிங்கிள் ட்ராக் எழுதின வந்து விவேக் ஓகே குட் இந்த மாதிரி. ஆனா இந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு இப்படிதான் எழுதணும். நான் திரும்ப அந்த காலத்துல ஒருதலை ராகத்தை மாதிரி எழுதினேன். இதெல்லாம் என்ன மொழியில பேசிட்டு இருக்க அத்தியாருன்றான். ஏன்னா இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேர் ஒன்றை நாள்தோறும் இழுக்கிறேன், சிறகிழந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன், உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். அன்னைக்கெல்லாம் இலக்கியத்தை ரசித்தான், தமிழ் தெரிஞ்சுது. ஆனா பூத்தால் மலரு முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை, நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேயவில்லை. இந்த தமிழ்ல பேசணும்னா ஒரு சிங்கிள் இங்கிலீஷ் வார்த்தை பேச கலக்காம, ஒரு ரைமிங் இல்லாம இலக்கிய தமிழ்ல நான் 24 மணி நேரம் பேச முடியும். அது ஒரு காலம், அந்த காலம் வேற, அதெல்லாம் மலையேறி விட்டது. இந்த காலம் அத்து விட்டா காலம். இந்த காலத்துக்கு மாறி படம் எடுக்கக்கூடிய, நான் சொல்றது யதார்த்தத்தை பேசுறேன். காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. காலம் மாறும்போது நம்மளை மாத்திக்கணும். நான் மாற மாட்டேன் நின்றுட்டு இருந்தா உன்னை விட்டுட்டு வண்டி போயிடும். இல்லைன்னா டிஆர் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தோம், லேட்டா வந்தாலும் நீ சட்டன் he will delay but he won't deny ன்னு சொன்னான். அந்த ஜோதிட ஆராய்ச்சியும் தெரிஞ்ச காரணத்தால லேட்டா வந்தாலும் டிஆரையும் கடைசியில பேச விடணும்னு. கடைசியில பேசினாலும் ஏன் கடைசியில பேச வரைக்கும் கூட்டம் இல்லாம எழுந்து போலாம?
எழுச்சி போலாமா? சேலஞ்சு தான், வேற ஒண்ணும் இல்ல. இது தலைக்கணம் அல்ல, தன்னம்பிக்கையின் இலக்கணம். தப்பா எடுத்துக்க கூடாது. இன்னொன்னு, ஒரு நிமிஷம், எந்த மேடை கொடுத்தாலும் என்ன வேணா மேடை கொடுங்க, கிருபானந்த வாரியார் மாதிரி போய் பேசணும் ஒரு மேடை கொடுங்க. முருகனை பத்தி சொல்லணுமா? அங்க எதுவுமே சம்பந்தம். வேலுடையவனே, விடியுடையவனே, கோளுடையவனே, குண்டுடையவனே, மலையுடையவனே, மலையுடையவனே, மயிலுடையவனே, மதியுடையவனே, மணியுடையவனே, உடையுடையவனே, ஆறு முகமுடையவனே, ஏறு நடையுடையவனே, தமிழ் மடையுடையவனே, தெய்வாம்சம் நிறைந்தவனே, தெய்வானையை மணந்தவனே, அள்ளி மனம் கொடுத்தவனே, வள்ளிக்கரம் பிடித்தவனே, சேவற்கொடி வடித்தவனே, காதற் கவி படித்தவனே, பன்முகனே, நன்முகனே, இன்முகனே, சண்முகனே, அப்பா முருகா முத்து குமரா. இந்த தமிழும் தெரிஞ்சவன். ஆனா இங்க அத்து விட்டா, லுக்கு அத்த விட்டா, ஜாட அத்த விட்டா, வார்த்தை அத்த விட்டா, மனுஷன் அப்படியே, அதுக்கப்புறம் வார்த்தை விட்டா, அப்புறம் அத்த விட்டா, இதை விட்டா, மனச விட்டா, எல்லாம் விட்டா, SMS விட்டா, சார்ஜ் பண்றதுக்கு தூண்டி விட்டா, கடைசியில் அத்து விட்டா. இது லேட்டஸ்ட் இந்த காலம். அதனால காலம் புரிஞ்சு படம் எடுக்கக்கூடிய PT செல்லகுமாரையும் இந்த குழுவினர்களையும் வாழ்த்தி, இவ்வளவு நேரம் எனக்கு வாய்ப்பளித்து பொறுமையா காத்திருந்த உங்க அனைவருக்கும், அருமை நம்முடைய எல்லாரையும் விட்ட PRO டைமண்ட் பாபியும் அவருடைய இவரையும் நான் சொல்லவும் இருக்க கூடாது, அவங்களுக்கும் டைமண்ட் பாபுக்கும் அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய அவருக்கும் எல்லாருக்குமே, படத்துல பணியாற்றின அத்தனை உதவி இயக்குநர்களையும் ஆரம்பிச்சு படத்துல பணியாற்றக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.